காலை வணக்கம். அதிக புகழ், நிறைய பணம், அதிகாரம் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்னும் எண்ணம் இவைகள் பெண்களுக்கு இருக்கவே கூடாத தகுதிகள் என்னும் நல்ல சிந்தனையுடன் இன்றைய விடியலைவா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் நலமுடன் வாழ முக்கியமானது உடற்பயிற்சி. உடற்பயிற்சியிலே மிகவும் சிறந்தது யோகாசன கலை. யோகாசன கலையை எளிய முறையில் நாம் கற்றுக்கொண்டால் நாம் ஆரோக்கியத்துடன் வாழலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலையிலேயே இந்த யோக நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது. அதிகாலையிலே இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலைகளை செய்யலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மறந்து அவைகளெல்லாம் நீக்கி அன்று முழுவதும் உங்கள் காரியங்களை செம்மையாக முடிப்பதற்கு இந்த யோகாசனங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த பயிற்சியிலும் எந்த விளையாட்டிலும் உங்களுக்கு இது போன்ற பலன்கள் நிச்சயமாக கிடைக்காது. நமது முனிவர்கள் 84 லட்சம் ஆசனங்களை தந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பிரின்ஸ் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். நவாசனத்தை செய்ய போகிறார்கள், தோணி ஆசனத்தை செய்ய போகிறார்கள். ஜீரணத்தை சரியாக வைக்க கூடிய அற்புதமான ஆசனம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நீட்டுங்கள். முடிந்தவர்கள் கையை பின்னால் வைத்து கொண்டு காலை தூக்கலாம். முடியாதவர்கள் காலை பிடித்து கொண்டு காலை தூக்கலாம். பாருங்கள், காலிலிருந்து பிளட் அப்படியே ஓடி வரும் வயிற்றுக்கு. பார்க்கலாம், இந்த பக்கமா அந்த பக்கமும் இருந்து ஓடி வரும். இந்த ஆசனம் செய்யும்போது பார்ப்பீர்களானால் வயிற்று பகுதி தான் சரியாக தாக்கப்படும், அமுக்கப்படும். யாரோ வயிற்றை அமுக்க மாதிரி ஒரு உணர்வு. மெதுவாக இறக்குங்கள், நேராக உட்காருங்கள், காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். முதலிலே கையை வைக்கும் பொழுதே சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கையை மடக்கம் இருக்கக்கூடாது. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். கை மடக்கம் இருக்கக்கூடாது. ஒரு 20 எண்ணிக்கை பெருவிரல் சேர்ந்து இருக்க வேண்டும். பெருவிரல் சேர்ந்து இருக்க வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை நவாசனம். மெதுவாக இறக்குங்கள், நேராக உட்காருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை என் பக்கமாக திரும்பி செய்ய வேண்டும். மெதுவாக திரும்புங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. காலை நன்றாக நேராக வைக்க வேண்டும். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். கையை மெதுவாக லேசாக தளர்த்தினால் வயிற்றுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக காலை பிடித்துக் கொண்டு மெதுவாக செய்யுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க
வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். காலை பிடித்து கொண்டு செய்யுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை செய்வார்களேயானால் ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைப்பதற்கு இந்த ஆசனம் மிக மிக முக்கியமானது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், மலக்குடல் இவைகளெல்லாம் சரியாக வேலை செய்யும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இவையெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், யாரும் செய்யக்கூடிய ஆசனங்கள். ஆனால் இதனுடைய பலனமோ அதிகமாக கிடைக்கின்றது. மனிதனுக்கு சாப்பிடக்கூடிய ஆகாரம் ஜீரணமாக வேண்டும். ஆகவே ஜீரண உறுப்புகள் சரியாக இயங்கினால்தான் அந்த ஜீரண சக்தி கிடைக்கும். அதுக்கென்று நாளெல்லாம் நாம் தனியாக மாத்திரையோ மருந்துகளையோ உண்டு கொண்டிருப்பதில் அர்த்தம் கிடையாது. நாளாவட்டத்தில் அவைகளெல்லாம் வேலை செய்யாது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லா வகுப்பினரும் காலையிலும் மாலையிலும் பழகி ஜீரணக்கருவிகளை சரியாக வைத்துக்கொள்வோமே ஆனால் நமக்கு ஜீரண சக்தி ஏற்பட்டு அதனுடைய சக்தியெல்லாம் உடலிலே சேரக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படும். ஆகவே இது போன்ற சின்ன ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிமையாக வாழ வேண்டும் என்று கேட்டு உடம்பிலிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.